வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் ஒரு செய்தி கொண்டாட்டத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிறிய இடைவெளிக்கு பின்னர் உங்களை சந்திக்கின்றேன். அஹ், ச- வேலை பளு காலமாக அம், வேலை பளு காரணமாக சிறிய இந்த இடைவெளி ஏற்பட்டது. இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர், யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரின் பாராளுமன்ற உரையை பற்றித்தான் பார்க்கவிருக்கின்றோம். டாக்டர் அர்ஜுனா ராமநாதன் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர், சாவகச்சேரியில் தெரிவு செய்யப்பட்டவர். இவர் 2 தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்தில் ஒரு உரையை நிகழ்த்தியிருந்தார். அதை சிங்களத்திலே நிகழ்த்தியிருந்தார். அதை உங்களுக்கு தருகின்றேன். அந்த உரையிலே அவர் தெரிவித்திருந்தார், ஜனவரி மாதம், இந்த வருடம் முற்பகுதியிலே ஜனவரி மாதத்திலே அரசாங்கத்தால் 323 அரசாங்கத்தால் அல்ல, இலங்கையின் சுங்கப்பிரிவால் 323 கொள்கலன்கள், அதாவது கண்டெய்னர்ஸ், எந்த விதமான பரிசோதனைகளுமின்றி நாட்டுக்குள் விடுவிக்கப்பட்டதாகவும், இது அரசாங்கத்தின் பணிப்புரையின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதாகவும், இந்த கொள்கலன்களிலே விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் கொண்டுவரப்பட முடியாமல் இருந்த ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் இந்த 323 கொள்கலன்களிலே வந்ததாகவும், அதனால்தான் இவை பரிசோதிக்கப்படாமல் நாட்டுக்குள் விடுவிக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தார். அத்துடன் அவர் நில்லாமல் அவர் சொல்லியிருந்த என்றால், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் ஜெர்மனிக்கு சென்றிருந்த போது தமிழ் டயஸ்போராக்களை சந்தித்திருந்ததாகவும், அவர்களுக்கு நிறைவேற்றப்பட முடியாத வாக்குறுதிகளை வழங்கியிருந்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அவர்கள்தான் தனக்கு கோல் பண்ணி இப்படி இந்த 323 கொள்கலன்களிலும் இந்த விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய ஆயுதங்கள் கொண்டு வரப்பட முடியாமல் இருந்த அந்த ஆயுதங்கள் இந்த 323 கொள்கலன்களில் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்ததாக இலங்கை பாராளுமன்றத்தில் சிங்கள மொழியில் உரையாற்றியிருந்தார். அப்பொழுது சபாநாயகர் குறுக்கிட்டு, நீங்கள் இதை ஒரு பொறுப்புணர்வுடன் தான் இந்த உரையை நிகழ்த்துகிறீர்களா என்று தெரிவித்தவர், அவருடன் சபாநாயகரை பார்த்து சிங்களத்தில் தானே நான் உங்களுக்கு சொன்னேன், பொறுப்புணர்வுடன் தான் இதை தெரிவிக்கின்றேன். அவன் பொறுப்பு எந்த மட்டுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இல்லையா, இல்லாட்டி தன்னுடைய பாராளுமன்ற பதவி இந்த ஜூன் 26 நிறைவடைய போதுன்ற கோவத்தில் என்பிபி அரசாங்கத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டுகின்றாரா என்றதை நீங்கள் தீர்மானிங்கள். ஏனென்றால் இவர் நினைச்சு கொண்டிருந்தது என்பிபி அரசாங்கம் இந்த நீதித்துறையில் தலையிட்டு தன்னை பாராளுமன்ற உறுப்பினராக நீடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாட்டார். ஆனால் என்பிபி அரசாங்கம் இதுவரைக்கும் எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கைகளையும் தலையீடு செய்யவில்லை, மற்ற அரசாங்கங்களை போன்றும். ஆனால் இப்பொழுது என்ன விடயம் என்று சொன்னால், இவர் மேற்கொண்ட இந்த தகவல் சரியா பிழையா? ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றதே 21 செப்டம்பர் மாதம் 2024 அந்த தேர்தலில் தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதியாகி அவர் பணிகளை பொறுப்பேற்கின்றார். பணிகளை பொறுப்பேற்பதோடு மட்டுமல்லாது இலங்கையின் பொருளாதாரத்தையும் நிதி நிலைமைகளையும் சரி செய்ய வேண்டிய நிலைமைகளும், மற்றது இலங்கையின் வெளியுறவு கொள்கைகளை வகுப்பது எவ்வாறு கைக்கொள்வது, மற்றது இலங்கை பாராளுமன்ற தேர்தல்களில் எவ்வாறு தன்னுடைய கட்சியை வெற்றி பெற வைப்பது என்ற விடயங்களில் அவர் தான் நிச்சயமாக அவர் தன்னுடைய ஃபோக்கஸை இதண்டியிருப்பார்.
தன்னுடைய எல்லா இது எஃபர்ட்ஸையும் போட்டிருப்பார். அதை விட்டுட்டு அவர் வந்து எப்படி புலிகளோட ஆயுதங்களை எப்படி கொண்டு வரலாம்னு யோசிச்சிருக்க மாட்டார். அது நிச்சயம் உங்களுக்கு விளங்கும். சரி, இவ்வளோ 5 வருட காலப்பகுதிக்கு தெரிவு செய்யப்பட்டவர். சரியா, இவ்வளோ அவசரப்பட்டு கொண்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை. சரி, நீங்கள் யோசித்தால் விளங்கும். அப்போ இவர் வந்து இப்படி தெரிவித்த பிறகு சரியா 20 அவர் வந்து அடுத்த பாராளுமன்ற அவர் வந்து பாராளுமன்ற தேர்தல்களை முகம் கொடுப்பது எப்படி என்று யோசிச்சு கொண்டிருப்பினும் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை செய்து கொண்டிருப்பார்கள். 14ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு தான் பாராளுமன்ற தேர்தல்கள் நடைபெறுகின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தல்கள் நடைபெற்ற பின்னர் புதிய அமைச்சரவை பதவியேற்கும். புதிய அமைச்சரவைக்கான பணிகளை அலோகேட் பண்ண வேண்டும். அந்த பணிகளை அலோகேட் பண்ணுற மாத்திரமல்ல, இதில் எல்லோருமே புதியவர்கள். அப்போ இவர்கள் இந்த அரசாங்கமே புதியது. இந்த வரலாற்றுடைய முதல் தடவையாக இந்த அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது, என்பிபி அரசாங்கம். அப்போது இவர்களுக்கு பெரிய பொறுப்புகளும் ஒரு பெரிய சுமையாகவும் இருந்தது. பதவியேற்றவுடன் இதை முன்னுக்கு கொண்டு நார்த்தது. அப்போ அதில் தான் அவர்கள் தங்களுடைய எஃபர்ட்ஸையும் தங்களுடைய முயற்சிகளையும் மேற்கொண்டிருப்பார்கள். அடுத்தது என்ன செய்யலாம், அடுத்த அமைச்சுக்களை எப்படி கொண்டு நடத்துறது, நிதியை எப்படி கொண்டு வாரது, நாடு இருக்கிற நிலைமையில் IMFன்ற இதுகளில் இஷ்யூஸ் இருக்குது ஃபேஸ் பண்ண. இப்போ அதுகளை தான் இதாண்டி இருப்பேன். அப்போ நவம்பரில் செலக்ட் பண்ணப்பட்டு டிசம்பர் ஜனவரி இந்த 2 மாதத்துக்குள்ளே அவை இப்படி பிளான் பண்ணி கொண்டு ரயில்மா, அது பொய்யன்றது எந்த சின்ன பிள்ளைக்குமே விளங்கும். இன்றைக்கு புது டெவலப்மெண்ட் என்னென்னு சொன்னால், இலங்கை சுங்கத்துறை உடனடியாக ஒரு அறிக்கையை விடுத்தது. தாங்கள் வந்து எல்லோருக்குமே தெரிஞ்ச விடயம், எப்பயுமே கொள்கலன்களை கூடின அளவு கொள்கலன்கள் துறைமுகத்துக்கு வரும்போது அது உடனே எல்லாத்தையும் பரிசோதிக்க முடியாத விடத்து சுங்கத்துறை சில முடிவுகள் முடிவெடுக்கும் போது அவர்கள் தெரியும் எந்தெந்த மாதிரியான கேட்டகரிஸுக்குள்ள உள்ள கண்டெய்னர்ஸை சின்ன செக்கிங்கோட விடுறதுண்டு. சரி, அப்போ அந்த மாதிரி அவள் விட்டுருக்கிறார்கள். அதே நேரம் இந்த 323 கண்டெய்னர்ஸும் 180 வியாபாரிகளுக்கு சொந்தமானது. தனிப்பட்ட வியாபாரிகள் 180 பேருக்கு சொந்தமானது. அப்போது இதை நீங்கள் மேற்கொண்டு ஆராயும் போது 180 பேரில் 180 வியாபாரிகள பேரில் இந்த ஆயுதங்களை அரசாங்கம் கொண்டு வர முடியுமா? அப்போ பாமர மக்கள் வந்து இதற்கு இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டேன். அவை வந்து இந்த மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சை கேட்டு நம்புவின. அதான் நடக்கிறது இங்கே. அப்போ இவர் வந்து இங்கே இவருடைய பாராளுமன்ற பேச்சால் தமிழ் மக்களுக்கு தான் பிரச்சனை வருது. இப்போ தெற்கில் உள்ள எல்லா இனவாதிகளும் இவருடைய பேச்சை முன்னுக்கெடுத்து தங்களுடைய ப்ரொபகாண்டாவை கொண்டு போகிறாங்க. இவ்வளவு பிரபாகரனுடைய ஆயுதங்கள் எல்லாம் இலங்கைக்குள்ள வந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி இவர் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் தமிழ் மக்களுடைய நலன்களை கருதாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக தமிழ் மக்களை பாவிக்கிறார். தன்னுடைய தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக என்பிபி அரசாங்கத்தை தமிழ் மக்களையே பாவிக்கிறார் அவர். இப்போ தமிழ் மக்கள் அதால் பாதிக்கப்படுவினோம்னு யோசிக்கலை. இப்போ அவர் விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் பிரபாகரனுடைய ஆயுதங்கள் அவரால் கொண்டு வரப்பட முடியாத ஆயுதங்களை கொண்டு வந்ததுக்கு என்பிபி அரசாங்கம் அனுசரணை வழங்குதுன்னு சொன்னால் என்ன மாதிரியான கதைகள் வருமென்னு உங்களுக்கு தெரியும். உடனே இன்னொரு போர் வரும், இன்னொரு புலி உருவாக போகுது என்ற ப்ரொபகேண்டா தான் போகும். அதுக்கு ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து யாழ்ப்பாண தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் காரணமாக இருக்கிறார். அடுத்தது என்ன விஷயம் என்று சொன்னால், இவரை ஜூன் 26ஆம் தேதி இந்த வழக்கொண்டு வருது இவருடைய பாராளுமன்ற உறுப்புரிமை தொடர்பாக. ஏனென்றால் டாக்டர் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாமல் அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுட்டார். அப்படி அது வந்து அரசியல் அமைப்புக்கு முரணான செயல். இதை
புதிய சுதந்திர முன்னணியின் தலைவர் ஹேரத் வந்து வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கின்றார். அந்த வழக்கு தான் ஜூன் 26ஆம் தேதி வருது. அதன் முடிவுகள் பெரும்பாலும் இவருடைய உறுப்புரிமை இழக்கப்படுவார். பாராளுமன்ற உறுப்புரிமையை டாக்டர் அர்ஜுன ராமநாதன் பெரும்பாலும் இழப்பார். ஏனென்று சொன்னால் டாக்டர் ராஜித சேனாரத்னாவுக்கும் இதை மாதிரியான இஷ்யூ ஒன்று வந்தது. அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது டாக்டர் பதவியை துறக்காமல் வந்தபடியாக அவர் திரும்ப பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை இழந்து டாக்டர் பதவிக்கு திரும்ப டாக்டர் வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஒன்று வந்தது நீதிமன்ற உத்தரவின் அடிப்படை. இந்த நிலைமைதான் அர்ஜுன ராமநாதனுக்கும் ஏற்பட போன்ற. ஏனென்றால் இவர் யோசிக்கிற அர்ஜுன ராமநாதன் என்பிபி அரசாங்கம் தன்னை காப்பாற்றும் என்று நீதித்துறையில் தலையிட்டு அது நடக்காது. ஏனென்றால் இதுவரைக்குமே என்பிபி அரசாங்கம் எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கைகளிலும் தலையீடு செய்யவில்லை. நீதித்துறை சுதந்திரமாக செயற்படுகின்றது. இதை தவிர ஒரு சின்ன விடயம் சொல்ல மறந்துவிட்டு அர்ஜுன ராமநாதன் சொன்னார் பாராளுமன்ற உரையில் கேபியுடன் சேர்ந்து இந்த ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டதண்டு. கேபி மூலம் கேபியோடு காய்ச்சி அந்த அளவுக்கு இந்த சிறிய காலப்பகுதி காணாது என்றதை நான் அர்ஜுன ராமநாதனுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். சரியா, இவர் வந்து தான் நினைத்திருந்த பேசுகிறதும் மற்ற தன்னுடைய எதிரிகளை அல்லது இவருடைய பிள்ளைகளை சுட்டி காட்டுபவர்களை ஒரு எந்தவித ஆதாரமில்லாத தாக்குறதும் பேசுகிறதும் நான் கவனிச்சிருக்கிறேன். அதே தவிர இவர் பல டயஸ்போராக்களிடம் நிதியை பெற்றுள்ளதும் எனக்கு தெரியும். நிதியும் பெற்று இவர் இந்த டயஸ்போராக்களோட கதைச்ச சில வீடியோஸும் இருக்குது எனக்கு பிளாட்ஃபார்ம்ஸில். அந்த வீடியோஸில் டயஸ்போராக்கள் காசு கொடுத்துருக்கணும், காசு கொடுத்தாக்கள் அதுக்கான கணக்கை கேட்டோன்னே அவையில் துரோகிகள் என்றும் பல இதுகள் இஷ்யூஸை சொல்லி அவையில் தாக்கி ஏசுபடுத்த அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு நாள் இருந்து வெளியேறினதையும் நான் நேராக கண்டேன். அப்போ அப்படியெல்லாம் செய்த இந்த நபர் தான் இந்த அர்ஜுன ராமநாதன். ஆனாலும் சில டயஸ்போராக்கள் இவரை ஆதரிக்கின்றார், இவருக்கு தேவையான பணத்தை வழங்குகின்றார்கள். ஏன் வழங்குகின்றார்கள்? கணக்கே காட்ட மாட்டார். இவர் தேர்தலுக்கு வழங்கின காசை கூட இன்னும் கணக்கு காட்டியிலேருந்து தான் பல பேர் சொல்லினோம். ஆனால் தேர்தலுக்கு மற்ற நபர்களுக்கு செலவழிக்கிறது கூட இவருக்கு அனுப்பின காசு மற்ற நபர்கள் கொடுக்கப்படையில்லைன்னு சொல்லினோம். அப்படி பல குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்படுது. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுது. ஆனால் டயஸ்போரா ஆக்கள் இவருக்கு அனுப்பின காசுக்கு கணக்கு கேட்டது அந்த ரெக்கார்டிங் எனக்கு இருக்குது. அதில் அவையில் துரோகிகள் நிலைமைச்சு போட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து வெளியேறினதும் இருக்குது. அவை தரையிலன்னு சொல்லல காசு. அப்போ இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகள் இவர் மேலே இருக்குது. ஆனால் ஒரு தரம் இதை வெளிப்படையாக பேசல. ஆனால் இவர் தான் மெட்டாக்களை கல்லன், அவன் கல்லன் இவன் கல்லன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். இவர் என்னன்றதை இவர் விளங்கிக் கொள்ளும், இவர் தானே திருத்திக் கொள்ளும். மேலும் பிள்ளைகள் சொன்னால் அதை திருத்தி கொண்டு முன்னேற பார்க்கணும். கணக்க லூஸ் ஸ்டாக்ஸ் இருந்தது, இவர் பல லூஸ் ஸ்டாக்ஸ் இதன்னினபடியாக தான் முதல் இவரை ஜெனியூனான ஆளுன்னு தான் நினச்சேன். அப்புறம் போக சில விடயங்களை ஜட்ஜ் பண்ணிட்டேன். அதால் தான் இவரோட பெருசாக தொடர்புகளை பேண நான் விரும்பாமல் விட்டுட்டேன். வேற பற்றின வீடியோஸே நான் போடுறதில்லை. இப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு கொண்டு தன்னுடைய தமிழ் இனத்தையே என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னுடைய தமிழ் இனத்தையே அடகு வச்சு என்பிபி அரசாங்கத்தை தாக்க முற்பட்டவர் தான் இந்த அர்ஜுன ராமநாதன். இதை மக்களுக்கு எடுத்து காட்டணும்ன்றது என்னுடைய பொறுப்பு. அவர் சிங்களத்தில் ஒன்று பேசிக்கொண்டும் தமிழில் இன்னொன்று பேசிக்கொண்டும் இருந்தவர். சில விடயங்களில் சொல்லுவார், சில நேரம் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் பொய்யுக்கு தண்ட குரலில் காட்டியிருக்கிறவன் அப்படியெல்லாம் கணக்க பேசுவார் இந்த அர்ஜுன ராமநாதன். அநேகமாக இவருடைய பாராளுமன்றத்தை குழப்புற இந்த மாதிரி விடயங்கள் ஜூன் 26 பிறகு ஓயும் என்று நினைக்கின்றேன்.
இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். இந்த என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த செய்தி கண்ணோட்டத்தை நீங்க விரும்பினால் லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.